நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா உலக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா உலக வழி. மாறா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்கள் நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னா, ஏன்னா உங்களை இந்த நாளில் சந்திக்க வந்திருக்கிறேன். பல அன்பர்கள் பேச போகிறாங்க, கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. இந்த கருத்துக்களை கேட்க நான் ஆவலாக இருக்கிறேன், நீங்களும் ஆவலாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சரி, நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய உண்மையான பெரிய விழாவை திருச்சபையில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தூய்மை மிகு திருவுடல் திரு ரத்த பெருவிழா. தவக்காலம், பாஸ்கா காலம் அதனுடைய ஒவ்வொரு நிறைவடைந்து பொது காலத்தில் அடி எடுத்து வைத்துட்டோம். அதில் இந்த விழா முக்கியமான விழா இடம்பெறுகிறது. நம்முடைய பங்குகள்லாம் சில பங்குகள்லாம் பார்த்திங்கன்னா நற்கருணை பெருவிழா அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. நற்கருணையை வீதிகளில் எடுத்து வருவாங்க, தெருக்களில் எடுத்து வருவாங்க. மிகப்பெரிய விழா, சிறப்பாக கொண்டாடுவாங்க. எதற்காக இந்த விழாக்கள் எல்லாம், ஏன் இந்த விழா என்று? ஆண்டவருடைய தூய்மை மிகு திருவுடல் திருரத்த பெருவிழா அப்படிங்கிறது ஆண்டவர் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்தார். அதை சிறப்பாக கொண்டாடுறோம் இல்லைங்களா? நற்கருணை ஏற்படுத்திய அந்த பெரிய வியாழன் என்று சிறப்பாக கொண்டாடுறோம். இன்று ஏன் அந்த விழா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறோம். ஆண்டவருடைய அந்த அப்பமும் அந்த ரசமும் திரு உடலாக திரு ரத்தமாக மாறுகிறது அந்த திருப்பலியிலே. அந்த நற்கருணை நம்முடைய வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. நாம் கிறிஸ்துவாக மாறுவதற்கு இந்த நற்கருணை அடிப்படையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வின் அடிப்படை, நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படை இந்த நற்கருணை தான். இதில் இன்னொன்று முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, இயேசு தன்னுடைய உடலை கொடுக்கிறார். நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? இயேசு தன்னுடைய உடலை இரத்தத்தை கொடுத்து பகிர்கிறார். பகிர்தலுக்காக தன்னையே கொடுக்கிறார். அப்போ இயேசுவுக்காக நான் என்ன கொடுக்க போகிறேன்? என்னையே நான் கொடுக்க போகிறேனா? ரொம்ப முக்கியமாக ஆழமாக சிந்தித்து பார்க்கணும். இன்றைக்கி பகிர்தல் என்பது மிக முக்கியமான ஒன்று. என்ன அப்படின்னா, குறிப்பாக நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய தானம், உடல் தானம், இரத்த தானம், உறுப்பு தானம், இப்படிலாம் இருக்குது. இதை பற்றி நம்ம ஆழமாக சிந்திக்கணும். ஏன்னா மண்ணோடு மண்ணாக அழிந்து போவது யாருக்காவது பயன்படலாம். இந்த தானம் என்பது ஒரு சிறப்பான பகிர்வு. இதை குறித்து ஆழமாக சிந்திக்கணும். அதனால் உடல் உறுப்பு தானம், அதேபோல் உடல் தானம், இதெல்லாம் மிக முக்கியம். அதேபோல் இரத்த தானம் முக்கியம். இதெல்லாம் கட்டாயமாக நம்ம செய்கிறதுக்கு முன் வரணும். நம்முடைய பெயர்களை பதிவு செய்ய வேண்டும். சரிங்களா? அதே போல் அளவுக்கு மீறினா எல்லாமே நஞ்சு தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் நம்முடைய தேவைக்கு அதிகமாக எதுவும் இல்லாமல் தேவைக்கு மிஞ்சி இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே நாம் பகிர வேண்டும். புரியுதுங்களா? அதனால் பகிர்ந்து கொடுக்கணும். ஆனால் இல்லாமையிலிருந்து கொடுப்பது தான் மிக சிறப்பானது. ஏழை கைம்பெண் அதை தானே செய்தாங்க. அதுதான் ஆண்டவர் மிகவும் போற்றினார். தான் வைத்திருக்கிற எல்லாவற்றையுமே கடவுளுக்கு கொடுத்து விட்டார். அதுதான் சிறப்பான காணிக்கை என்று சொல்லுவார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால் வச்சுக்கிட்டு கொடுக்கறதில்ல. எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, என்னால் வாழ முடியும், ஆனால் பிறரையும் வாழ வைக்கணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதான் சிறப்பான பகிர்தலாக இருக்க முடியும். இதைத்தான் ஆண்டவர் செய்து காட்டினார், வாழ்ந்து காட்டினார். அவருடைய வழியில் நாம் வாழ்கிறோம் என்றால் இதை செய்து காண்பிக்க வேண்டும். சரிங்களா? அதனால் இந்த ஒரு அருமையான விழாவில் இந்த பகிர்தலை குறித்து, தானத்தை குறித்து ஆழமாக சிந்திப்போம், செயல்பட முயற்சி எடுப்போம். இந்த ஒரு செய்தியோட நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதல் அன்பரை கூப்பிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நலம் ஃபாதர், நீங்க நலங்களா?
நல்லா இருக்கிறோம், மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் அலெக்சாண்டர். ம். திருச்சி மறை மாவட்டம், ஆ. தரசால்புரம் பங்கு. ஓ, திருச்சி தெரசால்புரம் பங்குங்களா? குழந்தை தெரசம்மாள் ஆலயம்ல? தவறாம பூசைக்கு போவோம். ம். கோயிலுக்கு போயிடுவீங்க. வெரி குட். சொல்லுங்கள், மாதா டிவியை பற்றி சொல்லுங்கள். மாதா டிவியில் வந்து வீட்டில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் மருமகள்லாம் பார்ப்பாங்க. 11 மணி நாங்கள் வேலைக்கு போயிடுவோம். 11 மணிக்கு ஆராதனை நடக்கும். ம். 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஆராதனை அது பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது பூசை நடந்துச்சு, பூசை பார்ப்பாங்க. காலையில் பூசை பார்ப்போம். ம். அடுத்தது அந்த ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சி, ஆ, சரி அது பார்ப்போம். சரி. மதுரம் மதுரம் நம்ம ஒரு வைத்தியம். ம். அது பார்ப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் சாயங்காலம் பூசை பார்ப்போம். பாரு, மாதா டிவி பார்க்கறதுனால என்ன நல்ல பயன் நினைக்கிறீங்க? இது வந்து நான் வந்து ஒரு 5 மணி பூஜைக்கு சகாய மாதா கோயிலுக்கு போவேன். சரி. உலகமீட்பர் பசிலிக்கா. அப்ப எல்லாம் வந்து நினைப்பேன், நமக்குன்னு ஒரு எல்லா டிவிலையும் எல்லா மாதா சாமி பாட்டுலாம் போறாங்க, நம்மளுக்கு ஒரு டிவி இல்லையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ம். அப்போ வந்து சகாய மாதா கோயில்ல சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம மாதிரி மாதா டிவி வரப்போகுது ம். அப்படின்னு சொல்லி அறிவிப்புல சொன்னாங்க. ம். சொல்லிட்டு அப்புறம் வந்து அதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இப்பயும் வந்து ஏன்னா எல்லாரும் டிவியில பேசுறாங்க, நம்ம எல்லாம் பேசலையான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ ஒரு வாரமா. சரி. டக்குன்னு இப்ப எனக்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி, மாதாவுக்கு நன்றி. நீங்கள் நினச்ச உடனே எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்குது இல்லையா? ஆமாங்க பாதர். மாதா டிவி பார்க்கறதுனால என்ன பயன், என்ன யூஸ்ஃபுல் நினைக்கிறீங்க? நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், ஆராதனையில ஆண்டவரோட இணைஞ்சிருக்கோம். சரி. அது இல்லாம என் பேத்தி 1.5 வயசு தான் ஆகுது. அந்த போட்ட உடனே நிலையான புகழுக்குரிய பாடும்போது இந்த பாப்பா முட்டி போட்டுரும். ஓ, சூப்பர் சூப்பர், கிரேட். ம். அது அப்பையில இருந்தே நாங்க அதை கொண்டு வந்திருக்கோம். அது இப்பதான் என் பாப்பாவுக்கு 2.5 வயசு ஆகுது. இன்னமும் நல்லா அதெல்லாம் அங்க டிவியில பாடும்போது கூடையே சேர்ந்து பாடும். நிலையான புகழுக்குரிய பாடும். பூசையில வந்து ஆண்டவரே இறக்காம கிறிஸ்து இறக்காம அது பாடும். அப்புறம் சபை மன்றாட்டு சொல்லும் போதும், நன்றி மன்றாட்டு சொல்லும் போதும், இதெல்லாம் சொல்லும் போதும் ஆமேன்னு சொல்லும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க எல்லாமே. சூப்பர், அருமை, வெரி குட், நைஸ். மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது உடம்பு முடியாதவங்களும் இதை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. போக முடியாம நேற்று ஒரு பாட்டி பழைய கோயிலுக்கு பூசைக்கு, இடத்த ஒரு பழைய கோயிலுக்கு பூசைக்கு வந்தாங்க. 85 வயசு ஆகுது, எனக்கு பிறந்தநாள் தம்பின்னு எனக்கு சிலுவை போட்டு விட்டாங்க. அவங்க நடக்க முடியாம நினைச்சு நாங்க வந்து அப்போ ஒரு காலத்துல இந்த ஒரு கொரோனான்றப்போ பூசைக்கு போக முடியாத நிலைமை, கோயில பூட்டின நிலைமை வந்த போது எல்லாருக்கும் ஒரு உதவியா இருந்துச்சு. அப்போ முழுமையா ஃபுல்லா பங்கெடுத்தோம் மாதா டிவியில பாத்துக்கிட்டு. சரி. அப்போ அங்க என்ன செஞ்சாங்களோ அதை நாங்க செஞ்சோம். ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு நாளும் தவறாம எல்லாத்துலயும் அட்டன் பண்ணி கடைசியில இந்த மாதிரி கொரோனா நேரத்துல போக முடியாம போயிருச்சுன்ற அந்த வருத்தம் நீங்கிருச்சு. சூப்பர், ரொம்ப அழகா பேசுனீங்க, மகிழ்ச்சி. ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். வாழ்வில் இறைவன் துணையானார், பாடும் எனக்கு உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார், பாடும் எனக்கு உயிரானார். தீயோர் என்னை வதைத்தாலும் தீமை அணுக விட மாட்டார். தீயோர் என்னை வதைத்தாலும் தீமை அணுக விட மாட்டார். தீமை அணுக விட மாட்டார். அருமை அருமை அருமை, ரொம்ப அழகாக பாடினீங்க, நல்லா இருந்துச்சு, மகிழ்ச்சி. நல்லா யதார்த்தமாக பேசுனீங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள். ஒரு ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எங்களை ஆண்டவர் விரைவில் பெற்றுத் தருவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். சர்வ மகிழ்ச்சி. தொடர்ந்து மகா தொலைக்காட்சியை பாருங்கள். மகா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். மகா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. நன்றி நன்றி நன்றி. மகா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதரர் அலெக்சாண்டர் அவர்கள் திருச்சி தெரசால்புரம் பங்கிலிருந்து பேசினாங்க. ரொம்ப அருமையாகவே சிறப்பாகவே பேசினாங்க. வாழ்த்துக்கள். யதார்த்தமான ஒரு பேச்சு.
ரொம்ப மனதில் பட்டதை ரொம்ப அழகாக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து மா தொலைக்காட்சியில் இணைந்திருங்க. மா தொலைக்காட்சிக்கு ப்ரேயர் பண்ணுங்கள், மா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த அன்பரை கூப்பிட்டுலாம், நல விசாரிக்கலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம், மகிழ்ச்சி. உங்களை சந்திக்கிறதுல, குடும்பமாக சந்திக்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் பேர்லாம் சொல்லுங்கள், அறிமுகப்படுத்திக்கங்க. ஓகே, சரி. சரிங்கம்மா. பொண்ணுங்க. என் பேர் சகாயஷீலா ஃபாதர். என் பேர் ஜான் பால் ஃபாதர். ஓகே, என்ன பங்கு? உங்கள் பங்குடைய கோயில் பேர்? குட் ஷெப்பர்ட். குட் ஷெப்பர்ட் சர்ச், நல்லாயன் நிலையமா? ஆமாம். சூப்பர் சூப்பர். சொல்லுங்கள், மாதா டிவி அப்படின்னு நினச்ச உடனே உங்கள் மனசில் என்ன சொல்லணும்னு தோணும்? கத்தோலிக்க திருச்சபையின் ஆன்மீக வழிகாட்டி. கத்தோலிக்க திருச்சபையின் ஆன்மீக வழிகாட்டி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. எல்லாருக்கும் அதே கருத்து தானா, இல்லை வேறு எதுவும் மனசில் வச்சுருக்கிறீங்களா? மன அமைதி. ஓகே, சூப்பர். மாதா டிவியை பார்க்கும்போது நீங்கள் இதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க. என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? கடவுள் வணக்கம், திருப்பலி, வாழ்வு நிறைவார்த்தை, எடுத்து வாசி, புதன்கிழமையில நற்செய்தி முழக்கல், கதைக்கலாம் வாங்க, அப்புறம் 9 மணிக்கு நைட்டு போடுற எல்லா சிறப்பு நிகழ்ச்சிகளும் கேட்டுதான் படிப்போம். திருப்பலி பார்ப்போம். ஒவ்வொரு நைட்டும் குட் நைட் பார்ப்போம், ஆராதனை பார்ப்போம். சூப்பர், ரொம்ப நிறைய. சொல்லுங்க. இல்லம் நோக்கி அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்களாம் நிறைய ஒர்க் போறதுனால டிவிய டெலிவிஷனா உட்காந்து பார்க்க முடியல. அதே சமயம் மாதா டிவியோட யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பக்கங்கள்ல போய் அதுல உள்ள ப்ரோக்ராம்ஸ் வந்து பாக்குறது எங்களுக்கு எப்பயுமே கடவுள் எங்க கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. எந்த ஒர்க் பிளேஸ்ல எங்க இருந்தாலும் சரி, கடவுளோட துணை நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. மாதா தொலைக்காட்சி வந்ததுனால குடும்பத்தில் என்ன மாற்றங்கள் நிகழலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? டிவில சீரியல்லாம் பார்த்து அங்கங்க சண்டை, கோபம் அது நம்ம குடும்பத்திலே எதிரொலிக்குது. மாதா டிவி பார்க்கறதுனால மனசுக்கு அமைதி கிடைக்குது, சில வழிகாட்டுறதுலாம் கிடைக்குது. சூப்பர். தொடர்ந்து நம்ம சின்ன பிள்ளைல இருந்தே கத்தோலிக்கர்களா வாழ்ந்தாலுமே இன்னும் தெளிவான விளக்கங்கள், நாங்க பார்க்காத ஆலயங்கள், விவிலியத்துக்கு வந்து இன்னும் ரொம்ப வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன், இது எல்லாமே எங்களுக்கு வந்து மாதா தொலைக்காட்சி மூலியமா கிடைக்குது. சூப்பர் சூப்பர், அழகா சொன்னீங்க, ரொம்ப அருமை. மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு, பார்வையாளர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம கடவுளை தேடி போறதை விட மாதா தொலைக்காட்சி மூலியமா கடவுளே நம்ம இல்லம் நோக்கி வராரு. சோ அவரை நம்ம ஓப்பன் மைண்டோட வெல்கம் பண்ணோம் அப்படின்னா என்னைக்குமே இறையாட்சி நம்ம கூடயே தங்கும், நம்ம கூடயே கடவுள் இருப்பார். ஓ சூப்பர். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறீங்களா? கேட்கலாம். அன்பிலே அன்பிலே மாதா, தன்னலமேற்ற மாதா, அன்பிலே அன்பிலே மாதா, தன்னலமேற்ற மாதா, தாயினுமே தாயுமே தமியோ திரவியமே. சூப்பர், அருமை அருமை, ரொம்ப அழகாக பாடினீங்க, அழகாக பேசுனீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களை சந்தித்ததில். ஒரு சிறிய ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம், சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக.
அதே போல் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றி தருவாராக. உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதத்தையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஆண்டவர் அருள்வாராக. நீங்கள் எங்கு சென்றாலும் ஆண்டவர் துணையாக இருந்து உடனிருந்து உங்களை பாதுகாப்பாராக. காட் பிளெஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஸோ ஒரு மகிழ்ச்சி, நன்றி. தொடர்ந்து மகா தொலைக்காட்சியை பாருங்கள், மகா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மகா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். காட் பிளெஸ் யூ. நன்றி. தேங்க்யூ. மகா தொலைக்காட்சி நண்பர்களே கூடுவாஞ்சேரியிலேருந்து சகோதரர் ஜான் பால், சகோதரி சகாயஷீலா குடும்பத்தினரோட சேர்ந்து பங்கெடுத்தாங்க. தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்பவே சிறப்பாக இருந்தது. ரொம்ப நல்ல ஒரு பகிர்தல். ஒரு முழுமையாக குடும்பமாக சேர்ந்து நிகழ்ச்சிகளை பற்றியும் அதனால் பெற்ற பலன்களை பற்றி நம்மோட பகிர்ந்துக்கிட்டது ரொம்பவே சிறப்பாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுகள். தொடர்ந்து மகா தொலைக்காட்சியில் இணைந்திருங்க. மகா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மகா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி. இறுதியாக ஒரு அன்பர் வரப்போகிறாங்க. யாருன்னு பார்த்துருவோம். ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். பிரைஸ் தி லார்ட். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம். நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். மகிழ்ச்சியா இருக்கு உங்களை சந்திக்கிறதுல. சந்தோஷம். அறிமுகப்படுத்திக்கங்க, உங்க பேர்லாம் சொல்லுங்க. என் பெயர் ரமேஷ்குமார். காரியாபட்டி, விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில இருக்கிறோம். ஓகே. என்னுடைய பேர் சரி. என்னுடைய ரீட்டா மேரி, டீச்சர். நம்ம மதுரை ஃபாதர். சரி. என்னோட பேர் அபிஜாய், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். ஓகே. விருதுநகர் உங்க பங்கு ஆலயத்தோட பேரு? அமலா அன்னை ஆலயம். ஓகே ஓகே, சூப்பர். சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னு என்னன்னு சொல்லுவீங்க? உள்ளத்தின் நிறைவு. உள்ளத்தின் நிறைவு. நீங்க மட்டும் தான் யோசிச்சிருக்கிறீங்களா, இல்ல எல்லாரும் யோசித்து ஒரே பதில சொல்றீங்களா? ஆன்மீக தாகத்தின் ஊன்றுகோல். ஆன்மீக தாகத்தின் ஊன்றுகோல். அழகழகா சொல்றீங்களே எல்லாரும். சூப்பரா, கேட்கவே நல்லா இருக்குது. மகிழ்ச்சியின் அடையாளம். மகிழ்ச்சியின் அடையாளம். ரொம்ப அருமை. அம்மா மட்டும் தான் என்ன சொல்லல, மம்மி தாய். ரொம்ப அழகு. எல்லாமே சொல்லிட்டீங்க. இதெல்லாம் ரொம்ப அழகாகவே யோசித்து சொல்லியிருக்கிறீங்க. இதை சொல்லணும்னா மாதா டிவி கட்டாயமாக உங்களை பாதிச்சிருக்கும். என்னென்ன நிகழ்ச்சிகள் உங்களை பாதித்தது, ரொம்ப பிடிச்சது அப்படின்னு ஏதாவது ஒன்று ரெண்டு நீங்கள் சொல்லலாம். எனக்கு காலையில நடக்கிற முதல் நிகழ்ச்சி கடவுள் வணக்கம், அது ரொம்ப பிடிக்கும். பாரு, ஆரம்பமே வந்து எல்லாத்தையும் அவங்க சொல்ற விதம், நடத்துற விதம், அது ரொம்ப அழகா இருக்கு. அவங்க சொல்றத நம்ம தொடர்ந்து கேட்கணுன்ற ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டினதுனாலதான் தொடர்ந்து அதை பார்க்க ஆரம்பிச்சு. அதே போல ஆலயம் அறிவும் ரொம்ப பிடிக்கும். நம்மளால போய் எல்லா ஆலயங்களையும் பார்க்க முடியலனாலும் அதை பற்றிய வரலாறுகளை வந்து ஒன்னு ரெண்டு தான் தெரிஞ்சுப்போம். ஆனா ஒரு ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சி பார்க்கும் பொழுது அந்த ஆலயத்தினுடைய அடித்தள வரலாறுல இருந்து முழுமையாக எல்லாத்தையுமே அவங்க சொல்லும் போது ரொம்ப முழுமையா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அது ரொம்ப சிறப்பா இருக்கு பாருங்க. சூப்பர். எனக்கு குட் ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். அன்றைய நாள் பூரா நடந்ததை பூரா தினம் நாங்க குடும்ப ஜபத்துல ப்ரேயர் பண்ணிட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஆசீர்வாதமா இருக்கு அந்த குட் நைட் டாக்கு. அதே மாதிரி நம்ம ஃபாதர், ஆரோக்கிய ஃபாதருடைய அந்த ஆசீர்வாதம் தினமும் எங்களை தூங்குறதுக்கு முன்னாடி நேரடியா வந்து சிலுவை போட்டு எங்களுக்கு நிம்மதி கொடுக்குற மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு நாள் போடுறது, ஒரு நன்றி அறிதல் மாதிரி இருக்கு ஃபாதர். குட் நைட் டாக். அருமை, அழகா சொன்னீங்க. சொல்லுங்கம்மா. சொல்ல வந்தீங்களே. மணிக்கு போடுறதுதான் மாதா டிவியே. சரி, மாதா டிவி பார்க்கறதுனால உண்மையிலே குடும்பத்தில் நல்ல பண்புகள்லாம் வளருது. ஒவ்வொரு குடும்பங்களும் இதில் வளர்றாங்க, இதில் சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது சொல்ல முடியுமா? கண்டிப்பா ஃபாதர். மாதா டிவி பார்க்கும்போது ஆன்மீகத்துல எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம், மறுமலர்ச்சி கூட சொல்லலாம். ஏன்னா வந்து முந்தி எப்படி இருந்தாங்கன்னா சர்ச்சுக்கு போறது வர்றது அவ்வளவோட எல்லாம் முடிஞ்சிடும்.
மாஸ்க் போறதோடயோ இல்ல பிள்ளைங்களை வந்து புது நன்மைக்கு படிக்கிறதுக்கு உறுதி பூசல் படிக்கிறதுக்கு அழுப்புறது இதுல முடிஞ்சிருப்பாங்க. ஆனா வந்து ஒரு நாள் பூரா ஒரு நிகழ்ச்சி இருக்குதுன்றப்ப நிறைய வந்து ஆன்மீகத்துல ஆகிறது தான் இல்லைங்க. உலக பிரமாணமான விஷயங்களை நம்ம ஏறெடுத்து போறதுக்கு இந்த ஆன்மீக வழிகாட்டுதல் மிகுந்த சிறப்பா வந்து உலகத்துக்குள்ளாலும் எந்த விதத்திலும் வழி தவறி போகாமல் நடப்பது சிறப்பு வழிகாட்டு சொல்லணும். உலகத்துக்குள்ள வாழ்ந்தாலும் நம்மை ஆன்மீக வழியில நடக்கிறது வழிகாட்டி, ஆன்மீக வழிகாட்டி, குடும்பத்துக்கு வழிகாட்டி, குழந்தைகளை வந்து வளர்வதற்கான வழிகாட்டி. அதனால மாதா டிவி வந்து தொடாத எல்லைகளே இல்லைன்னு சொல்லுங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மற்றவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அதை உள்வாங்க, மேலோட்டமாக பார்த்துட்டு போகாம ஒவ்வொரு நிகழ்ச்சி மாதா தொலைக்காட்சியில பாக்குறத உள்வாங்கும் பொழுது நமக்கு பல மாற்றங்கள் வரும். நம்மளோட மற்றவர்களை நம்ம சேர்த்து அரவணைத்து போகும் பொழுது மிகச்சிறப்பான ஒரு நாமும் ஒரு ஆன்மீக வழிகாட்டியா வாழ முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அருள் தந்தை தெளிவுரை அதெல்லாம் ரொம்ப புதிய கருத்துக்கள் நிறைய வருது. பைபிள் படிக்கும் பொழுது நமக்கு அந்த சிந்தனையை விட ஒரு மாறுபட்ட சிந்தனை, வித்தியாசமான சிந்தனை, ஆன்மீக சிந்தனை, ஆழமான நல்ல விவாதங்கள் மூலமா கிடைக்குது. அப்புறம் நம்ம இந்த அடுத்த சேனல் மாற்ற வேண்டிய ஒரு ஆர்வம் பெரும்பாலும் இருக்காது. நான் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரா இருக்கிறேன். பள்ளிக்கூடம் போறதுல அந்த டைம் எனக்கு எப்ப டைம் கிடைக்குதோ பார்ப்போம். அதே மாதிரி நைட்டு அந்த குட் நைட் டாக்கு, அதுக்கப்புறமும் நம்ம நிகழ்ச்சிகள் எவ்வளவு நேரம் டைம் இருக்கோ அது வரைக்கும் பார்ப்போம். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் நல்லா அருமையா இருக்கு. ரொம்ப நன்றி 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 உங்களுடைய கருத்துக்களுக்கு. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். கோட்டை இந்த தஞ்சம் நாடி வந்தே, இந்த கோட்டை தஞ்சம் நாடி வந்தே, ஜபவே கோபத்தை தேடி வந்தே, தேவா பதித்தாருமே. அருமை 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 அருமை, அழகா பாடினீங்க. வாழ்த்துக்கள். ஒரு சின்ன ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. நீங்கள் எங்கு சென்றாலும் ஆண்டவர் உங்களோடு உடனிருந்து உங்களோடு பயணம் செய்வாராக. உங்களுடைய பயணத்தை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் மனதில் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எல்லா எதிர்பார்ப்புகளையும் ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. அமைதி மகிழ்ச்சியும் ஆண்டவர் எப்பொழுதும் கொடுப்பாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்க, மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. நன்றி நன்றி. மரியே வாழ்க. நன்றி. தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, மதுரை விருதுநகர்லேருந்து சகோதரர் ரமேஷ்குமார் அவருடைய குடும்பத்தினர் ரொம்ப அருமையாக பங்கெடுத்தாங்க, பாசமாக பேசினாங்க, மனதில் பட்ட அனைத்து காரியங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஸோ எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள். தொடர்ந்து எல்லாரும் மாதா தொலைக்காட்சியில் இணைந்திருங்க. மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இன்று பங்கெடுத்த எல்லாருமே ரொம்ப அருமையாக பேசுனீங்க, அருமையான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உண்மையிலேயே சிறப்பாக இருந்தது. உங்களுடைய பகிர்தல் எங்களுக்கு உதவியாகவும் இருந்தது, ஊக்கப்படுத்துவதாகவும் இருந்தது. மாதா தொலைக்காட்சி ஒரு ஜெபிக்கும் குடும்பம், உங்களுக்காக ஜெபிக்கின்றது. சரிங்களா? அதனால் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க. இப்போ அடுத்ததாக இன்றைய நாளில் என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்ய போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தூய்மை மிகு திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனால் இன்றைக்கி என்ன இறைவார்த்தை திருப்பலியில் வாசிக்க கேட்டோம், ஞாபகம் இருக்குதா? யோவான் 6 இறைவார்த்தைகள் 51 முதல் 58 வரை. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 51 முதல் 58 வரை. இதில் இறைவசனம் 57 மனப்பாடம் செய்யலாம் அப்படின்னு நான் நினச்சேன். யோவான் 6:57. வாழும் தந்தை என்னை அனுப்பினார், வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன்,
நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். புரியுதுங்களா? வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். என்ன அடிப்படையில் இருக்குது இந்த செய்தி இதை வாசிக்கிறதுலன்னா நம்பிக்கை. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து வாழும் தந்தையை நம்புகிறார், அவர் சொன்னதை செய்கிறார், தந்தையாக மாறுகிறார். தந்தையை போல தந்தை என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்துகிறார், அதனால் அவர் வாழ்கிறார். அதே போல் இயேசு கிறிஸ்துவை திருப்பலியிலே நம்ம திருவுடலாக பெற்றுக்கொள்கிறோம். நம்பிக்கை கொண்டு அவரை பெற்றுக்கொள்கிறோம். அப்போது அவரை நம்பி ஏற்றுக்கொள்வதனாலே, அவரை பெற்றுக்கொள்வதனாலே நாம் இயேசு நமக்குள் வருகிறார், நாம் மறு கிறிஸ்துவாக மாறுகிறோம். அதனால் நம்ம வாழ்க்கை பெறுகிறோம். இதுதான் நம்ப வேண்டும், முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நடக்கிறதா திருப்பலியில் அப்படிங்கிறத நம்ம ஆழமாக பரிசோதித்து பார்க்கணும். திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், ஆண்டவர் இயேசுவை உட்கொள்கிறோம், அவர் எனக்குள் வருகிறாரா, எப்படி நான் வரவேற்கிறேன், நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறேனா, நம்பிக்கையோடு அவரை உண்கிறேனா, அவர் என்னுடைய உள்ளத்தில் போகிறாரா, அவர் என்னில் வாழ்கிறாரா, நான் அவராய் மாறுகிறேனா, இதெல்லாம் நம்ம பரிசோதித்து பார்க்கணும். சரிங்களா? அதனால் ஆண்டவருடைய தூய்மை மிகு திருவுடல் திருரத்த பெருவிழா, இந்த விழா ஒரு சிறப்பான விழா. ஆண்டவர் தன்னையே உடைத்து கொடுக்கிறார். எதற்காக? நல் மதிப்பீடுகளுக்காக, இறையாட்சிக்காக, இறையாட்சி விழுமியங்களுக்காக. யாருக்காக? நமக்காக. அப்போது நாம் என்ன செய்யணும்? அவரை போல் மாற வேண்டும். அதற்கு என்ன தேவை? நம்பிக்கை. அவரை நம்ப வேண்டும், ஆழமாக, உண்மையாக, முழுமையாக. சரிங்களா? சரி, இதுதான் இன்றைய நாள் செய்தி. அதனால் இன்றைக்கி அன்பர்கள்லாம் சிறப்பாக பங்கெடுத்தாங்க, நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நீங்களும் இதேபோல் இந்த நிகழ்ச்சியில் வரணும், பங்கெடுக்கணும், உங்களுடைய கருத்துக்களை பகிரணும். அதற்கு இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கங்க. 7350808007 735808007 குறிச்சிருப்பீங்க நம்புகிறேன். நலமா ஃபாதர் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை எனக்கு அனுப்பிச்சி வைங்க. நானே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறேன், நல்லா விசாரிக்கிறேன். சரிங்களா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய திருவுடல் திருரத்த பெருவிழா மகிழ்ச்சியின் திருநாள், நன்றியின் திருநாள், நம்பிக்கையின் திருநாள். ஆண்டவரை நாங்கள் உம்மை நம்புகிறோம், உம்மை ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உம்மை போல மாற வேண்டும், மறு கிறிஸ்துவாக மாற வேண்டும், வாழ வேண்டும். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், ஆசிர்வதியும், எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்னும் பலரிடம் பேசலாம். அதுவரை ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். ஓகே, பாய். நலமா? நீங்க நலமா? ஊடக வழி இல்லம் நோக்கி